வீர சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராமச்சந்திரன் காலையில் எந்திரிச்சு வராரு. வீடே சாம்பிராணிலாம் போட்டு அப்படியே மங்களகரமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு கண்மணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ராமச்சந்திரன் நேராக வந்து உட்கார்றாரு. சோஃபாவில் வந்து உட்கார்ந்த உடனே கண்மணி ராமச்சந்திரனுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி இப்படி செய்யறதெல்லாம் பார்த்து ராமச்சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பின்னாடியே ராகவன் வராங்க. ராகவனுக்கும் கண்மணி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அப்படின்னு லைனாக எல்லாருக்கும் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராமச்சந்திரன் அப்படியே எந்திரிச்சு வெளியில் போய் பார்க்குறாரு. கண்மணி ரொம்ப அழகாக கோலம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்க வேலைக்காரன் வந்து காரை வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க. என்ன இது இன்னைக்கு சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு காரை தொடச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க, சின்னம்மா தான் சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டாங்க, காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து காரை தொடச்சி வைக்க சொன்னாங்க, அதான் தொடச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அதாவது சொல்கிறவங்க சொன்னால் தான் வந்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உள்ளே வந்த உடனே மாறன் எந்திரிச்சு வராரு. மாறனுக்கு வந்து கண்மணி காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. மாறன் அதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காஃபியை மாறன் வந்து எடுக்கிறாரு. எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும்ல, அதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்னடா இது கண்மணி இந்தளவுக்கு மாறிட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மாறன் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வள்ளி எந்திரிச்சு வராங்க. நேராக எந்திரிச்சு வந்து, எனக்கு எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, காஃபி போட்டுட்டியா, எனக்கு போய்ட்டு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு மாறன் கிட்ட சொல்ல, அப்போ கரெக்டாக கண்மணி வந்துட்டு காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கு கொடுக்குறாங்க. வள்ளி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து ராமச்சந்திரன், நான் என்ன வள்ளி பார்த்துட்ருக்கேன், காஃபி எடுத்துக்கோ, அதான் என் மருமக போட்டு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்ல, வள்ளியும் வந்து வேண்டாம் விருப்பம் அந்த காஃபி எடுத்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து கண்மணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. என்ன வள்ளி என்னென்னமோ சொன்னேன், இப்போ பார்த்தியா என் மருமகளோட ஸ்பீடை பார்த்தியா, எந்திரிச்சு என்னம்மா காலையிலேருந்து பம்பர மாதிரி சுற்றுறா தெரியுமா, இனிமேல் உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ அமைதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும், எங்கேயாவது டூருக்கு போகணுன்னா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், இனிமேல் உனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் வந்த முதல் நாளே வந்துட்டு ரொம்ப உங்கள் மருமக பெருமையை பேசாதீங்க அப்படின்னா வந்து வள்ளி வந்து கோவப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக வந்து கண்மணி உள்ளே போயிட்டு கிச்சனில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. வள்ளி வந்து பின்னாடியே போகிறாங்க. நேராக அந்த காஃபி எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாங்க. அப்போ கண்மணி அதை பார்த்துட்டு, ஏன் காஃபியில் சுகர் ஏதாவது கம்மியாக இருக்கா, நான் கரெக்டாக தானே போட்டேன், உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும்ல, கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஏன் குடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது ஓவராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போது வள்ளி வந்து, என்ன பிளானோடு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்படிலாம் நடிக்கிற அப்படின்னு கேட்க, என்னது நடிக்கிறேன்னா, நான் எதுக்காக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக நீ இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் வந்து வள்ளி கேட்குறாங்க. அப்போது கண்மணி அதெல்லாம் பெருசாக காதில் வாங்காத மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அம்மான்னு போட்டு பேசுகிறாங்க. என்னது நான் உனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்க, அதுக்கு கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, அவருக்கு நீங்கள் அத்தைன்னா அப்போ எனக்கு நீங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கு இன்னும் கோவம் வருது. அதுக்கப்புறமா இனிமேல் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு வந்த முதல் நாளே என்னை வந்து ஓரத்தில் உட்கார வச்சிடலான்னு பார்க்குறியா நீ, என்னை வந்து நீ செய்ய வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நீ யார், என்ன வந்து அதிகாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வள்ளி வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேராக வீரா வருவாங்க. வீரா வந்துட்டு கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க, கண்மணி எல்லா வேலையும் நீயே செஞ்ச அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் செஞ்சேன், உனக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் காஃபி போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே செஞ்ச அப்படின்னு வீரா ரொம்ப ஆச்சரியமாக வந்து கேட்க, அப்போது கண்மணி வந்து சொல்கிறாங்க, நீ தானே நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே வீராவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் மாறன் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக வந்து வீரா வந்து அங்கே போயிட்டு மாறன் கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அப்போது காஃபி குடிச்சிக்கிட்டு கண்மணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. வந்து மாறன் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க கண்மணியை பற்றி. பார்த்தீங்களா என்னென்னவோ பேசுகிறீங்களே, இப்போ பார்த்தீங்களா அன்னை காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க, என்னமா இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்கள் அத்தையும் போடுமே ஒரு காஃபி, இது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக பேச, வீரா பட்டுன்னு மாறன் கிட்ட உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. நீங்கள்
நினச்சதெல்லாம் வந்து தப்பு. கண்மணி வந்து இன்னும் மாறலை, அவள் இன்னும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கா, அவளோட கோவம் வந்து போகலை, அவள் எல்லோரும் முன்னாடியே நடிக்கிறா, உன்னை வந்து அவள் மன்னிச்செல்லாம் ஏற்றுக்கலை, அவள் நடிச்சிட்ருக்கா, அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொன்ன உடனே மாறன் வந்து என்ன சொல்கிற நீ என்ன தான் உண்மை நேர்மைன்னு இருந்தாலும் உங்கள் அக்காவை பற்றி நீயே இப்படி போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி நானும் நினைக்க தேவையில்லையா, அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், எதுக்கும் நீ உஷாராக இரு, அவள் மாறலை, அவள் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்ட உடனே மாறன் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு உண்மை நேர்மைன்னு இவ்வளோ இதுவாக இருக்கே, அது இவளுக்கே பிரச்சனையாக போயிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. மாறன் ஒரு பக்கம் கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கண்மணி, நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ மாறனை எங்கே ஏற்றுக்காமல் போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ ஏற்றுக்கிட்டல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்ல. அப்போ கண்மணி வந்து யோசிக்கிறாங்க, ஓஹோ உன்னோட பாசத்துக்கு இதுதான் காரணமா, போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும், உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், நான் அடித்ததுக்கு என்னை எல்லோரும் என்னெல்லாம் பண்ணீங்க, உங்கள் தம்பியை வந்து மறைமுகமாக அடிக்கிறேன், அதை அவனால் வெளியவும் சொல்ல முடியாது, உங்களாலேயும் அவனை கேட்க முடியாது, அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரனா இல்லையா பாரு அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக ராகவன் வந்து மாறன்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன வீரா குடும்பம் வந்ததுலேருந்தே உன்னை கையிலே பிடிக்க முடியலையே, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்லாம் வந்து மாறனை ஓட்டிகிட்ருக்க. அப்போ மாறன் வந்து யோசிக்கிறாங்க, அவள் சொல்லிட்டு போனதை மட்டும் உனக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்லாம் வந்து மாறன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சரி உன் சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு மாறன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கிச்சனில் எல்லோரும் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது ஆளுக்கு ஒரு வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லாரையும் வந்து வள்ளி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்மணிக்கிட்ட வந்து என்ன காய்கறியை இப்படியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க, என்ன இதெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாரையும் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒழுங்காக சமையல் செய்யுங்க, இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் உன்னை வந்து வேலை வாங்கணும்லாம் நினைக்கல, ஏதோ நீங்களாம் விருப்பப்பட்டு செய்கிறீங்க, அதை ஒழுங்காக செய்யுங்க, 12:30க்கெலாம் வந்து இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடணும் அப்படின்னு எல்லாரையும் வந்து திட்டிகிட்டே வந்து வேலையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது கிச்சனில் கரெக்டாக வந்து ஃபோன் ரிங் ஆகுது. உடனே வள்ளி எதுக்காக, யார் இது ஃபோன் வந்து கிச்சனில் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்க. கண்மணியோட மொபைல் தான் ரிங் ஆகிருக்கு. உடனே வந்து அட்டென்ட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஹலோ, இது ராமச்சந்திரனோட மருமகளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் வேலை செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேம்மா அப்படின்னு கேட்ட உடனே கண்மணி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.